ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டாக்டர் கனிஷ். இன்றைக்கி நான் வந்து ஒரு அவெஞ்சர்ஸில் வர்ற பெலிகான் விங் மாதிரி நான் வந்து ஒரு விங் செஞ்சுருக்கிறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த ஷூட்டில் நான் என்ன டைப் மோட்டார்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஸோ என்ன மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன், சர்க்யூட் டயக்ராம் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக இன்றைக்கி வந்து ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். போட்டுக்கணும். நான் வந்து பெல்ட் மாதிரிலாம் கொஞ்சம் செஞ்சுருந்தேன், 2 கார்ட்போர்டை கட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்ட்லேயே தான் ஃபுல்லாக செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ பின்னாடி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் ஷூட் இருக்கும், உங்களுக்கு விங்கும் தெரியும். இங்கே வந்து நான் ஒரு பட்டன் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த பட்டனில் வந்து ஓப்பன் கொண்டு க்ளோஸ் கொண்டு வச்சுருப்பேன். ஸோ இதில் ஒன்றா ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும், இன்னொன்று ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் திரும்பியும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த மாதிரி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் வந்து பெலிகான் விங் மாதிரி தான் வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் அது கொஞ்சம் ஓப்பன் ஆகாததுனால இந்த மாதிரி ஒரு விங் மாதிரி செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷூட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து நம்மளோட ஷூட்டோட டாப்பை வந்து காமிச்சிட்ருக்கேன். இதான் ரெண்டு விங்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 2 ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஸோ 2 ஸ்விட்ச்லேயுமே நம்ம எப்போதும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கனெக்ஷன் தான். ஸோ 2 ஸ்விட்ச் வச்சுருக்கேன், ப்ளஸ் இங்கே வந்து 2 மோட்டார் வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 டிசி மோட்டார் பெருசு வச்சுருக்கேன். அப்போ தான் இதால் வந்து வெயிட் வந்து தூக்க முடியுங்கிறதுக்காக. ஓகே, இந்த 3 வச்சு தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். பவர் சப்ளை வந்து கீழே உள்ளே கொடுத்துருக்கேன் நான் வந்து. ஸோ உள்ளே வந்து பார்த்துக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பவர் சப்ளைக்கு 2 போர்ட்டில் பேட்ரி மாட்டி வச்சுருப்பேன். ஸோ இதை 3 வச்சு தான் நம்ம வந்து இதை ஃபுல்லாகவே வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோட்டாரை வந்து நம்ம 2 டைரெக்ஷனில் 2 ஸ்விட்ச் வச்சு ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 2 மோட்டார் இருக்குது. இந்த 2 மோட்டாரையும் எப்படி ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன சார்ட் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நான் ப்ளஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து இது எப்படி ஃபுல்லாக ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத இப்போ இன்னொருக்கா காமிச்சிடுறேன். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, சூப்பராக வந்து ஓப்பன் ஆயிடுச்சு விங்ஸ் வந்து. இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும். நம்ம வந்து இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த சர்க்யூட் டயக்ராம் கொஞ்சம் புரியாது சில பேருக்கு. நான் வந்து இப்போ காமிக்கிறேன் சர்க்யூட் டயக்ராம் எப்படி போட்டிருக்கோன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சர்க்யூட் டயக்ராம் பார்த்துடலாம். இப்போ நான் வந்து 2 டிசி மோட்டார் வச்சுருக்கேன். 1 ப்ளஸ் 1 மைனஸ்னு நான் டிசி மோட்டரில் எடுத்திருக்கேன். பட் இது வந்து எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. பட் 1 ப்ளஸ்னு 1 மைனஸ்னு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேட்டரியில் வச்சு பாருங்கள். டிசி மோட்டரை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் போது உங்களோட 2 பின்னு எதில் இருக்கோ அதை வந்து ப்ளஸ் மைனஸ்னு உங்கள் மோட்டாரில் மார்க் பண்ணிக்கோங்க. 2 மோட்டார்லேயும் இது மாதிரி பண்ணிவிட்டு ப்ளஸ்லேருந்து 2 ஒயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே நான் வந்து அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ ட்ராயிங்லேயே உங்களுக்கு வந்து 4 ப்ளஸ் 4 மைனஸ் இருக்கும் 2 மோட்டரையும் சேர்த்து. ஸோ இப்போ இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 மோட்டரோட ப்ளஸ்ஸையுமே ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன 2யுமே ப்ளஸ்ஸாக இல்லை, 2 மோட்டர்லேயும் 2 ப்ளஸ் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஒரு ப்ளஸ்லேருந்து ஒரு ஒயரையும் இன்னொரு மோட்டர்லேருந்து இன்னொரு ப்ளஸ்ஸோட ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அடுத்து இன்னொரு ப்ளஸ் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு மொத்தம் 4 ப்ளஸ் இல்லையா, அதில் இன்னொரு ப்ளஸ்ஸையும் மிச்சம் இருக்கிற இன்னொரு ப்ளஸ்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதே மாதிரி மைனஸ் இந்த ப்ளஸ்லேருந்து ஒரு ஒயராக 2யுமே எடுத்துக்கோங்க. அடுத்தது மைனஸையும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சர்க்யூட்டை பார்த்து நீங்கள் அப்படியே செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். நீங்கள் கொஞ்சம் இதை புரிஞ்சுட்டு, இந்த டாபிக் புரிஞ்சிட்டுனா நீங்களே வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம். இதை பார்க்காம இதை பார்த்து அப்படியே பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் மோட்டாரில் வச்சு பார்த்துட்டு, பேட்ரி வச்சு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து மோட்டார்லேருந்து நான் இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லிடுறேன். இதில் வந்து ப்ளஸ் 2 இருக்குது, மைனஸ் 2 இருக்குது. இப்போது நம்ம சாதாரணமாக ஒரு சிம்பிள் சர்க்யூட் பண்ணுறோன்னா மோட்டாரை வந்து பேட்ரி கூட கனெக்ட் பண்ணுவோம், இடையில ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து பேட்ரியை நம்ம மாற்றி வச்சோன்னா மோட்டார் இங்காமல் சுற்றும். ஸோ அதே ஒரே சர்க்யூட்டை நம்ம ஒரே மோட்டரில் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு மோட்டாரை வந்து 2 டைரெக்ஷனில் சுற்ற வைக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து 2 டைம் 2 விதமாக நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து
ஒரு பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரன் பண்ணும்போது ஒரு டைம் வந்து அது ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் இன்னொரு டைம் வந்து கிளாக் வைஸ்லேயும் சுற்றும். ஸோ நம்மளுக்கு வந்து 2 டைரெக்ஷனில் 2 ஸ்விட்ச் வச்சு நம்ம ஒரு மோட்டரை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த சிஸ்டம் வந்து நம்ம 2 மோட்டரை கனெக்ட் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் இது கிரிட்டிக்கலாக தெரிஞ்சாலும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து இதை சிம்பிளாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சர்க்யூட் பார்க்கலாம். கீழே இப்போ வந்து மேலேருந்து வர்றதில் 2 நம்ம வந்து மாற்றணும் இல்லையா, அதுலேருந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் எடுத்து கீழே பேட்ரிலையும் ஸ்விட்ச்லேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். இதை மாதிரி 2க்குமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணால் கிளாக் வைஸ்லேயும் இன்னொரு ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணால் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் அது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் வச்சு நம்ம வந்து சிம்பிளாக நம்மளோட மோட்டாரை வந்து 2 டைரெக்ஷன்லையும் சுற்றிடலாம். இந்த சிஸ்டம் வச்சு நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த சிஸ்டம் வச்சே போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ போடுறேன். இதை வந்து நம்ம இந்த விங்ஸில் வந்து நம்ம இதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்து செஞ்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இது வந்து கண்டிப்பாக உங்கள் மோட்டார் வந்து என்ன ப்ளஸ் மைனஸ் நம்மளுக்கு தெரியாதனால இது கரெக்டாக ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து பேட்டரியில் வச்சு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியலைன்னா திரும்ப ஒருக்கா வீடியோவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷூட் வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக 2 டிசி மோட்டார் 2 ஸ்விட்ச் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு பவர் சப்ளை மட்டும் நீங்கள் வந்து வேறு மாதிரி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் இன்னும் ஹையான பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா இதோட ஸ்பீடாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பவர் சப்ளை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.